ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இதற்காக இந்திய அரசமைப்பில் 10வது அட்டவணை இணைக்கப்பட்டது. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் வருதுன்னா 10வது அட்டவணை. ஞாபகம் வச்சுக்கோங்க. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985. இச்சட்டமே கட்சி தாவல் தடை சட்டம் என அழைக்கப்படுகிறது. பின்னர் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது கட்சி பிளவரும் சூழலில் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது என்பதாகும். ஸோ 2003 91வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது கட்சி அந்த கட்சியே பிளவுற்று யாருமே கட்சியில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க வேற கட்சிக்கு தாவறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ.